ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். மகாகுரு பிரபஞ்ச சித்தாந்தம் சேனலில் முதல் பதிவாக விநாயகரை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வேணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். இப்போ ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜோதிடரை போய் பார்ப்போம். அந்த ஜோதிடரை போய் பார்த்து அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு குறிப்பிட்ட கோயில்களில் போய் நீங்கள் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கோயில்களில் போய் சாமிலாம் கும்பிடுவோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிஞ்சுக்கிடணும். நம்ம ஒரு கோவிலில் போய் நிறைய சாமிகள் இருக்குது. அதில் ஒரே ஒரு சாமியை மட்டும் நீங்கள் முழுமையாக, ஒரு தெய்வத்தை மட்டும் முழுமையாக நீங்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா, அதுவே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக இப்போ நம்ம வந்து விநாயகர் வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி உங்களுக்கு தீர்வை கொடுப்பாருங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு தான் மற்ற தெய்வங்களை வணங்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்கள்லையும் போய் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை தான் வணங்குவோம். அதையே தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த விநாயகரை நீங்கள் எப்படி வணங்கணும், எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு விநாயகர் பெருமானோட முழு அருள் கிடச்சி அது மூலமாக நீங்கள் எல்லா விதமான வெற்றியும் ரொம்ப எளிமையாக அடைஞ்சிடலாம். இந்த விநாயகர் பெருமான்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆதார சக்கரங்களில் மூலாதார சக்கரமாக இருக்குது. அதே மாதிரி ஜோதிடத்தில் கேதுவுக்கு உரிய தெய்வமாக விநாயகரை நம்ம வழிபடணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு விதமான தெய்வத்தை கொண்டதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வந்து கேதுவும் ஒரு கிரகம். இந்த 9 கிரகங்களில் 8 கிரகங்கள் வரிசையாக ஒவ்வொரு கிரகங்களாக நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இப்படி எல்லா விதமான கிரகங்களும் கேது கிரகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அதனால தான் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா, விநாயகரை வழிபட்டு தான் நீங்கள் எதையும் செயல் தொடங்கணும். பாட்டே இருக்கும், பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம ஒரு செயலை தொடங்கணும். அப்போ எல்லா கிரகங்களும் கேதுவுக்கு கட்டுப்பட்ட கிரகங்கள். அப்போ அந்த கேது கிரகத்துக்கு அதிபதி தான் விநாயகர். நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த ஆதார சக்கரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மூலாதாரங்கிறது வந்து விநாயகருக்குரிய ஆதார சக்கரம். ஒவ்வொரு மனிதனோட மூலாதார சக்கரங்கிறது வந்து சுவாதிஷ்டான சக்கரமும் நீர்நிலை சக்கரமாக இருக்கு. அதாவது தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்கரம் தான் வந்து மூலாதாரமும் சுவாதிஷ்டானம். நீங்கள் விநாயகரோட சிலைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஆற்றங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் தான் நிறைய இருக்கு. அந்த நீர்நிலை பக்கத்தில் தான் விநாயகரோட சிலை இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆற்றங்கரைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் இருப்பார். ஒரு குளத்துல குளிக்க போனீங்கன்னாலும் அங்கேயே ஒரு விநாயகர் இருப்பார். அதே மாதிரி அரச மரம் அந்த இடத்துல இருக்கு. அரச மரங்கிறது வந்து உங்களோட பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கக்கூடியது, உங்களுக்கு அதீத சக்தி கொடுக்கக்கூடியது. உங்களோட குண்டலினி ஆற்றலை மேலே எழுப்பி, மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி ஆற்றலை மேலே எழுப்பி உங்களோட பிரெயினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ நம்ம வந்து விநாயகரை எப்படி வழிபடணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிற மணிக்கு ஒரு ஆற்றங்கரையிலையோ இல்லை குளத்தங்கரையிலையோ இல்லை கோயில்கள்லையோ நீங்கள் போய் உட்கார்ந்து கண்ணை மூடி உங்களோட புருவ மையத்தில் அந்த விநாயகரோட உருவத்தை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு, உங்களுக்கு விநாயகரை பற்றி என்ன மந்திரம் தெரியுமோ, அது எந்த மந்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விநாயகரை பற்றி ஏதாவது மந்திரம் தெரியுமா, அந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும். அது வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து கோயிலுக்கு நீங்கள் போய் உட்காந்து விநாயகர் முன்னாடி ஜபிச்சாலும் சரி, இப்போ கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும், உங்களால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது.
அதிகமாக உங்களுக்கு தெய்வ சக்தியோட தொடர்பு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து நதிக்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் ஒரு அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகர் பெருமானை போய் பார்த்து அங்கே உட்கார்ந்து நீங்கள் கண்ணை மூடி அந்த புருவ மையத்தில் விநாயகரோட முழு உருவத்தையும் கொண்டு வந்து நீங்கள் என்ன மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. 10 தடவை சொல்லுவீங்களா, 100 தடவை சொல்கிறீங்களா, 1000 தடவை சொல்கிறீங்களா, 10,000 தடவை சொல்கிறீங்களா, 50,000 தடவை சொல்கிறீங்களா, லட்சம் தடவை சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்ல சொல்ல மந்திரங்கள் சொல்ல 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 அந்த விநாயகரோட அதீத சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு தெய்வத்தை போய் வணங்குறதுக்கும் அந்த தெய்வத்தோட இறைத்தன்மையை உள்வாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு தெய்வத்தை வழிபட்டால் கூட போதும், அது எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து அதிகபட்சமாக காடு சார்ந்த இடங்கள், மலை சார்ந்த இடங்கள், நதி சார்ந்த இடங்கள், தண்ணீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்காந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் புருவ மையத்தில் கொண்டு வந்து அந்த தெய்வத்தை நிலைநிறுத்தி நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்கள் உடம்புக்குள்ளே இறங்கி உங்களுக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு தெய்வத்தையும் உங்களுக்கு வந்து எப்படி இஷ்டப்பட்டாலும் நீங்கள் அதுக்கு வழிபட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது விநாயகர் மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சூரியன் கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருத்தருக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருத்தருக்கு செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த 9 கிரகங்களில் எந்த கிரகம் வேணாலும் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கலாம். அது வந்து ஒவ்வொருத்தர் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இப்போ இந்த விநாயகர் மந்திரத்தில் உங்களுக்கு குரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு விநாயகர் மந்திரம் இருக்கு. இப்போ சுக்கிரன் கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு விநாயகர் மந்திரம் இருக்கு. செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு விநாயகர் மந்திரம் இருக்கு. புதன் கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அப்போ புதன் கிரகத்தோட பாதிப்பு இருந்ததுன்னா படிப்பில் வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் உங்களுக்கு எந்த கிரகம் பாதிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் அந்த கிரகத்துக்குரிய விநாயகர் மந்திரத்தை வழிபடலாம். ஆனால் நீங்கள் மந்திரத்தை சொல்லி வழிபடும் போது தான் ஒரு தெய்வ ஆற்றல் கூட நீங்கள் உங்களால் தொடர்பு வைக்க முடியும். நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி புருவ மையத்தில் விநாயகரோட உருவத்தை கொண்டு வந்து வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த மந்திரம் உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த மந்திரத்தை உச்சரித்தா தான் நீங்கள் வந்து பல தடவைகள், ஒரு தடவை 2 தடவை இல்லை. நான் வந்து கேரளாவில் வந்து காடம்புலா பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நான் போயிருக்கும்போது 10 கோடி நாம அர்ச்சனை நடத்திட்டு இருக்காங்க. தசம்னா 10, கோடினா 100 கோடி நாம அர்ச்சனை, 100 கோடி நாம அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சதம்னா 100, கோடினா 100 கோடி நாம அர்ச்சனை வந்து அங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது காடம்புலா பகவதி அம்மன் கோயில் வந்து கேரளாவில் 100 கோடி நாம அர்ச்சனை பூஜையில் நான் கலந்துருக்கேன். அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ 100 கோடி நாம அர்ச்சனை பண்ணால் அந்த இடத்துல எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும், அப்போ தான் அந்த தெய்வத்தோட சக்தி அந்த இடத்துல நிலைநிறுத்தப்படும். அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு தெய்வத்தோட சக்தியை உங்களுக்குள்ளே நிலைநிறுத்தணும்னா அதுக்கு மந்திர உச்சாரணங்கள் ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து 1 மணி நேரம், அரை மணி நேரம், 20 நிமிஷம், 10 நிமிஷங்கிறது முக்கியம் கிடையாது. எப்போ நீங்கள் இறை வழிபாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்ணை மூடி உட்காந்து புருவ மையத்தை பார்த்து தெய்வத்தை கொண்டு வந்து மந்திர உச்சாரணம் பண்ணி அந்த ஆற்றலை உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதீத சக்தி கிடைக்கும். இப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் ஒரு ஆற்றங்கரையிலையோ, குளத்தங்கரையிலையோ, நதிக்கரைகளையோ, காடுகள் சார்ந்த இடங்கள்லையோ இந்த மாதிரி மந்திரங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்தி கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அமைதியான சூழ்நிலை, இயற்கை எழில் சூழ்நிலை, இந்த மாதிரி இடங்கள்ல தெய்வ சக்தி ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா. இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பாபநாசம் மலை இருக்குது, தாமிரபரணி நதிக்கரை இருக்குது, பக்கத்துலேயே கடற்கரை இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நதிகள், மலைகள், இந்த மாதிரி இடங்களில் போய் உட்காந்து நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க, அங்கே போய் உட்காந்து இந்த மாதிரி மலை சார்ந்த இடங்கள்லாம் போய் உட்காந்திங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் மந்திரங்களை உச்சாரணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து எத்தனை தடவை மந்திர உச்சாரணம் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் முழுமையாக அதை பண்ணணும். இதில் நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணலான்னா, உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன கிரகத்தோட பாதிப்பு இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய விநாயகர் மந்திரத்தை நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இல்லை நீங்களாகவே ஒரு விநாயகர் மந்திரத்தை தேர்ந்தெடுத்து சொல்லவும் செய்யலாம். எல்லாமே உங்களோட இது தான். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் வந்து எத்தனை தடவை சொல்கிறீங்க, எத்தனை தடவை அதை வந்து உச்சரிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆற்றல் கூட நீங்கள் அப்போ தான் தொடர்பு வைக்க முடியும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கினா போதும், உங்களோட எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது. இதை நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வைக்கணும். உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட பாதிப்பு இருக்கோ அந்த கிரகத்துக்கு உரிய விநாயகர் மந்திரம் எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதில் உள்ள என்ன கிரகத்தோட பாதிப்புக்கு உங்களுக்கு என்ன விநாயகர் மந்திரம் உகந்ததாக இருக்குங்கிறத தேர்ந்தெடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து நான் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து இந்த மந்திரங்களை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த உதவி என்னால் செய்ய முடியும். இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி விநாயகர் பெருமானோட பரிபூர்ண அருளை வாங்கணுங்கிறது தான் என்னோட முழுமையான நோக்கம். வேறு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எதை பற்றி உங்களுக்கு பேசணும்னு நினச்சாலும் நீங்கள் அதையும் சொல்லுங்கள், நான் அதையும் பேசுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் குரு தத், ஜெய் குரு பரசுராம்.